சரி, அழகா பச்சை கலர்ல சட்டை போட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச கலர் இது. ஸோ எப்படி எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு போட்டு வந்தியா? ஏதோ ஒன்று போட்டு எப்படி உனக்கு CWCக்கு வரணும்னு ஆசை வந்துச்சு? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு சேனல் நீங்களே ஆரம்பிச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல என்ன பண்றீங்க? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் சொல்லி தருவா உங்களுக்கு? LMESல இருந்தா பார்த்து பண்ணுவேன். ஓ, LMESல பார்த்து. எப்படி சிட்டி ஆப்ல இருந்தா? சிட்டி லேப்ஸ்ல பண்ணுவேன். சிட்டி லேப்ஸ்ல பார்த்து அதை அப்படியே யூடியூப்ல போட்டுருவேன். ஓ சூப்பர், நீங்களே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரா பண்ணிருந்தீங்க அதெல்லாம். சரி ஓகே, சிட்டி லேப்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அதுல உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்டா? லைட் ரூம். ஓகே, அந்த லைட் ரூம்ல என்ன பண்ணுவீங்க? அந்த டப்பா வச்சு கட் பண்ணி இந்த பாட்டில் வச்சு அதுல பேக்கிங் சோடா போட்டு ஓட்ட போட்டு போறேன். ஓ, வெயில்ல காமிச்ச உடனே அது உள்ள லைட் எரியுமே. அப்படியா? செஞ்சு பார்த்துருக்கீங்க? சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பர், அதான் நமக்கு பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட். இன்னொன்னு பிடிக்கும், ஹோலோகிராம். ஓகே. அப்புறம் ஃபயர் எக்ஸிக்யூஷர் ட்ரை பண்ணேன். அவ்வளவுதான். அதுவும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா வீட்டுல? இது எல்லாமே சோ இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்க. சூப்பரா அதே மாதிரி கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சா? ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே சரி, இப்போ நம்ம நீங்க ஃபைனலா CWCக்கு வந்துட்டீங்க. நம்ம என்ன பண்றோம் CWCல? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றோமா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? சுத்தமா ஒண்ணும் இல்ல. சரி, என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? தெரியலையா? நான் மேஜிக் பண்ணுவேன். நீ மேஜிக் பண்ணுவ? என்ன மேஜிக் பண்ணுவ? அதுக்கு என்ன வேண்டும்? டிஷ்யூ பேப்பர் வேணும். அதுதான் ஓகேவா? சரி, டிஷ்யூ பேப்பர் இருக்காப்பா? இங்க இருக்குடா. இந்தா எனக்கு ஃபுல்லா வேணுமா இல்ல கொஞ்சோண்டு போதுமா? கொஞ்சம் போதும். சிசரை யூஸ் பண்ணாம இதுக்கு நான் மேஜிக் பண்ணி காமிக்கவா? நானும் யாருப்பா? நானும் மெஜிஷியன் தான், தெரியும்ல? தெரியும். சோ இப்போ நான் அத பால் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அந்த கையில வைக்கிறீங்க, ரைட் ஹேண்ட் சைடுல. இந்த சைடு நான் வச்சிட்டேன். ஓகே. சோ இப்போ நான் இந்த சைடு மாத்துறேன். இந்த சைடு வந்துருச்சு. சாஷு, இப்போ நீ வந்துட்டு ஒரு செம்மையா ஒரு மேஜிக் பண்ணி காமிச்ச இல்லையா? அக்காவும் உனக்கு ஒரு மேஜிக் வச்சிருக்கேன். அததான் நம்ம இன்னைக்கு ஷோல எக்ஸ்பெரிமெண்டாவும் பண்ண போறோம். சோ குயிக்கா நம்ம ஷோக்குள்ள போயிடலாமா? சோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க சுட்டி நம்ம சஷு. நான் உங்க கனி. வெல்கம் டு ஆர் ஷோ சிட்டி வித் சுட்டி. சஷு, நீ ஒரு மேஜிக் பண்ணியா? அப்ப நான் என்ன சொன்னேன்? உனக்கு நான் ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேனா? இப்ப நான் அந்த மேஜிக்கை தான் பண்ண போறேன். பண்ணலாமா? ஓகே, ஒரு டம்ளர் கொடுங்க என்கிட்ட. சரி, 2 டம்ளர் இருக்கா? எதுக்கு இந்த 2 டம்ளர்? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? தண்ணி குடிக்கலாமா? இப்போ 2 டம்ளர் இருக்கு இல்லையா? ஒரு டம்ளர் வச்சுக்கலாம். இந்த ஒண்ணு வந்துட்டு வீணா இருக்கு. அதனால அக்கா என்ன பண்ண போறேன்? இப்போ இதை என்ன பண்ண போறேன்? உடைக்க போறேன். கராத்தேல வந்துட்டு நான் ப்ரௌன் பெல்ட் இல்லையா? ஸோ அதனால இப்போ சுத்தி எல்லாம் எதுக்கு வேஸ்ட்? என் கையே அதான். இப்போ வந்துட்டு இதை முடிச்சு வேணாம் தூக்கியெல்லாம் போடுறேன். சரியா? இப்போ நல்லா இந்த கிளாத்தை நம்ம மடிச்சுக்கணும். இந்த டம்ளரை உடைக்க போறேன். இப்படியே உடைச்சா என் கைக்கு சேதாரம் ஆயிடும் இல்லையா? கன்ஃபார்ம். அதனால இப்படி வச்சு உடைக்க போறேன். கண்ணை முடிக்கோ, பயந்துராது. கண்ணை முடிக்கோ. சரி, நல்லா பீஸ் பீஸா உடைச்சிக்கலாமா? இல்லடா, நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? மேஜிக் பண்ண போறோம். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பவுல் உள்ள போடுறோம். போடலாமா? வாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? பீஸ் எல்லாம் போட்டுட்டுனா அக்கா, இந்த உடஞ்ச பீஸ் எல்லாம் எடுக்கலாமா மறுபடியும்? இப்போ அக்கா ஒரு மந்திரம் போட போறேன். சரியா? மறுபடியும் உடஞ்ச பீஸ் ஓகேவா? எடுத்துடலாமா? உடஞ்ச பீஸ் எடுத்துடலாமா? உடஞ்ச பீஸ் 3 டம்ளரா வந்திருக்கு. டம்ளர் இருந்துச்சா முன்னாடி? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னைக்குள்ள அந்த கிளாஸ் தெரியல. ஏன் தெரியல? அதான் எனக்கும் தெரியல. அப்படியா? சரி, ஏன் தெரியல? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்த்துடலாமா? சாஷு, சரி இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? இது உள்ள இந்த டம்ளரை போடுங்க பார்க்கலாம். நான் போடுறேன். தெரியலையா? ஏன் தெரியல? எப்படியா மேஜிக்? செம்மையா? அது மேஜிக்லாம் கிடையாது, சயின்ஸ். சயின்ஸ் இஸ் கரெக்ட், அப்சல்யூட்லி. அது வந்துட்டு சயின்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தேன்னா என்னை கூப்பிட்டாங்க, அது கூட வந்தல, என்கிட்ட காமிச்சாங்க. இதுதான் ரெக்வயர்ட் திங்ஸ், இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. நான் ஓகே, உனக்கு மேஜிக் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதனால மேஜிக்கே பண்ணிடலாம். சரிட்டு, எப்படி என் மேஜிக் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? நம்ம இந்த மேஜிக், அதாவது நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் தேவை?
ஒரு பவுல் 1/2 லிட்டர் ஆஃப் ஆயில், 2 கிளாஸ் டம்ளர், அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு அடி. ஒரு அடி போதுமா? நீ இவ்வளோ எண்ணெயை ஊற்றினா 1 அடி அடிப்பாங்களா? எத்தனை அடிப்பாங்க? 10 அடி. 10 அடி. ஸோ இதெல்லாம் தேவை. ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அடி வாங்குறதுக்கு. ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த எண்ணெய்க்குள்ள இந்த கிளாஸை போட்டதும் கிளாஸ் என்னாச்சு? டிஸப்பியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதோடைய ரீசனை தான் இப்போது பார்க்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி. இப்போ வந்துட்டு நீ இருக்க ஒரு இருட்டு ரூம்ல இருக்க, அங்க இருக்கிற திங்ஸை உன்னால பார்க்க முடியுமா? முடியுமா? இல்ல, சுத்தமா இல்ல. அப்ப என்ன இருந்தா அவனால பார்க்க முடியும்? லைட். அந்த லைட் இந்த பொருள் மேல பட்டு அதுல இருந்து வர ரிஃப்ளெக்ஷன் ஆகிற லைட்டை தான் நம்ம பார்க்குறோம். இந்த லைட் ரொம்ப வேகமா டிராவல் ஆகும். இது வேக்யூம்ல 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அவ்வளோ ஸ்பீட்ல போகும். இதுவே ஏர்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் டிராவல் ஆகும். எப்படி சொல்லலாம்? நீ தரையில ஓடுற, அப்ப எப்படி ஓடுவ? வேகமா ஓடுவியா? இதுவே உன்னை தண்ணிக்குள்ள விட்டு ஓட சொல்றாங்க, அப்ப எப்படி ஓடுவ? ஸ்லோவா. அது மாதிரி தான் இந்த லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு சேஞ்ச் ஆகும்போது அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். இப்படி இந்த லைட்டோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்போது லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதோட போற பாதையோட டிரெக்ஷனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்படி லைட் அதோட பாதையில இருந்து விலகிறதுனால இதை ஒளிவிலகல், அதாவது ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த லைட்டோட ஸ்பீட் வாட்டர்ல 2.25 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இருக்கும். இப்படி ஏர்ல இருந்து வாட்டருக்கு போகும்போது இந்த லைட்டோட ஸ்பீட் குறையறதுனால இந்த லைட்டோட டிரெக்ஷன் மாறுறதுனாலையும் நம்ம தண்ணியில போட்ட கிளாஸ் உடஞ்ச மாதிரி தெரியுது. இப்படி லைட் ரிஃப்ராக்ஷன் ஆகிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டரோட இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 1.33. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஆயிலோட இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 1.46. அதாவது லைட்டோட ஸ்பீட் ஆயிலில் 2.05 × 10⁸ இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸோட இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 1.474 இருக்கும். அதாவது லைட்டோட ஸ்பீட் இந்த கிளாஸ்ல அப்ராக்சிமேட்டா 2.05 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இருக்கும். இந்த கிளாஸ்ல லைட் டிராவல் ஆகிற ஸ்பீடும் ஆயில்ல லைட் டிராவல் ஆகிற ஸ்பீடும் சேமா இருக்கும். இப்படி சேமா இருக்கிறதுனால இதுல ரிஃப்ளெக்ஷனோ நடக்காது. அதனாலதான் நம்ம இந்த ஆயில்ல போட்ட கிளாஸ் டிஸப்பியர் ஆயிடுச்சு. எப்படி புரிஞ்சுதா இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு? சோ பிடிச்சிருக்கா? சோ நம்மளுடைய இந்த வாரத்தோட எக்ஸ்பெரிமெண்ட் சஷுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ புரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் வித்தியாசமான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட கம்மிங் வீக்ஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனி அண்ட் சஷ்வன். பாய். சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கும் ட்ரெடிஷனாக புக்கை வச்சு மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிறது அப்படின்றது இந்த தெர்மோகால் மாதிரி தான், ஈஸியாக காண போயிடும், எங்கே போச்சுனே தெரியாது. ஆனால் சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக நம்மளை விட்டு போகாது. இந்த மாதிரி தான் சுவத்தில் பச்சைக்கும் ஒட்டிக்கும். ஸோ உங்களோட பசங்க சயின்ஸை ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்குறாங்களா? அப்படி இல்லைனா அவங்களோட டைரக்ஷனை மாற்ற வேண்டிய நேரம் தான் இது. பார்த்தீங்களா, 30 செகண்டில் 3 சயின்ஸ் ஆக்டிவிட்டி நான் பண்ணிட்டேன். இப்போது எங்களோட உங்கள் பசங்களை 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கலாம். சயின்ஸை பெரிய பெரிய சயின்ஸ் லேபில் தான் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம். ஸோ சயின்ஸை ப்ராக்டிக்கலாகவும் அதுக்கு பின்னாடி இருக்க அப்ளிகேஷனை ஈஸியாக புரியறதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் DIY சயின்ஸ் ஒர்க் ஷாப். வெறும் 2 நாளில் 8 சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை லைவாக உங்கள் பசங்களை நான் செய்ய வைக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ற மாதிரி சரியா? அது ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் மாதிரி, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? அக்கா ஒரு மெஜிஷியன், உனக்கு ஒரு மேஜிக் கண்ணி இல்லை பண்ணி ரிஃப்ளெக்ஷனோ இல்லை ரிஃப்ராக்ஷனோ நடக்காது. அதனாலதான் நம்ம இந்த தண்ணிக்குள்ள ஓகே ஒரு டம்ளர் கொடுங்க என்கிட்ட. ஐ அம் ஃபாரின் ரிட்டர்ன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? சொல்லு சயின்ஸ். அது ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்கல, சயின்ஸ் மனப்பாடம் பண்ண கூடாது, புரிஞ்சுக்கணும். உள்ள போடுமா ரைட் தான் பண்றேன். நல்ல ஓடலுக்கு ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்மளுடைய இந்த இன்விசிபிள் கிளாஸ் என்ன எக்ஸ்பிளைன் பேரு? இன்விசிபிள் கிளாஸ் தானா?
அது சிம்பிள் ட்ரிக்கு. என்ன சிம்பிள் ட்ரிக் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிம்பிள் ட்ரிக் வச்சுக்கிட்டு சரி போதும், எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் மறுபடியும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இல்லை, ஷோக்கு போகணும் அகெயின். இருங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஷூட் எடுத்துக்கிறீங்க சும்மாவா? எடுத்துருக்கு. அதில் கேட்சியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுவாங்க பாரு. என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நான் எவ்வளோ பேசினாலும் கேட்பான். மாட்டியா இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். இல்லை இப்போ இந்த இன்ட்ரோவே இது பண்ணி 4 மணி நேரம் ஓட்டிடலாமா? இல்லை நீங்கள் ரோலிங் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. இல்லை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்.